வணக்கம். தலைமையின் உண்மையான திறன் என்பது கூட்டத்தின் முன் ஆரவாரமான பேச்சுக்களை நிகழ்த்துவதோ, மக்களின் உணர்ச்சிகளை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடிப்பதோ அல்ல. மாறாக, பாதகமான சூழ்நிலைகளில் ஒருவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதே அவரது தலைமையின் ஆழத்தையும் பாடத்தையும் வெளிப்படுத்துகிறது. அத்தகைய ஒரு சிறிய வீரனைத்தான் இந்த புகைப்படத்தில் நாம் காண்கிறோம். நயீம் இஸ்லாம். வெறும் 12 வயது மட்டுமே உள்ள இந்தச் சிறுவன் வங்காளதேசத்தின் தாக்காவில் உள்ள ஒரு குடிசை பகுதியில் வசிக்கிறான். 5ஆம் வகுப்பு படிக்கும் நயீமின் குடும்பம் சிறியது. தேங்காய் வியாபாரியான அப்பா, வீட்டு வேலை செய்யும் அம்மா, ஒரு சகோதரி. ஆனால் இந்தச் சிறிய குடும்பத்தின் இதயமும் கனவுகளும் மிகவும் பெரியவை. ஒரு நாள் அவர்கள் வசிக்கும் குடிசைப் பகுதிக்கு அருகிலுள்ள 22 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடத்தில் தீப்பிடித்தது. மக்கள் பயந்து சிதறினர். பார்வையாளர்கள் மொபைல் போன்களில் வீடியோ எடுக்கத் தொடங்கினர். தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் முயற்சிகளைத் தொடங்கினர். எல்லோரும் பார்வையாளர்களாக நின்றபோது நயீமின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. தன்னால் ஏதாவது செய்ய முடியுமா? அவனது கண்கள் சுற்றிலும் தேடின. அப்போதுதான் அவன் கவனித்தான். தீயை அணைக்கப் பயன்படுத்தப்படும் குழாயில் ஒரு துளை, அதிலிருந்து தண்ணீர் வேகமாக கசிந்து கொண்டிருந்தது. இந்தத் தண்ணீர் வீணாவது தீயை அணைக்கும் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நயீம் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. உடனே அங்கு சிதறிக் கிடந்த சில பிளாஸ்டிக் கூடைகளை எடுத்து அந்தத் துளையைச் சுற்றி கட்டினான். ஆனால் தண்ணீரின் வேகமான அழுத்தத்தைத் தடுக்க அது போதுமானதாக இல்லை. நயீம் விடவில்லை. அவன் தனது முழு வலிமையையும் திரட்டி அந்த பிளாஸ்டிக் கூடைகளின் மேல் ஏறி உட்கார்ந்தான். தனது உடல் எடையால் அந்தத் துளையை அடைக்க அவன் முடிவு செய்தான். அடுத்த 20 நிமிடங்களுக்கு அந்தச் சிறுவன் அந்தக் குழாயின் மேல் உட்கார்ந்து தண்ணீர் வெளியேறாமல் தடுத்தான். அவனது சிறிய உடல் நடுங்கியது. ஆனால் அவனது மனம் ஒரு நொடி கூட தளரவில்லை. தீயணைப்பு வீரர் ஒருவரின் கேமராவில் இந்தக் காட்சி பதிவாகியது. அந்த படம் பின்னர் சமூக ஊடகங்களில் பரவியது. நயீம் ஒரு வீரனாக உயர்ந்தான். ஒரு 12 வயது சிறுவனின் துணிச்சலும் தியாகமும் உலகின் முன் வெளிப்பட்டது. மக்கள் அவனை பாராட்டினர். பலர் கூறினர், இதுதான் உண்மையான தலைமை. யாருடைய கவனத்தையும் ஈர்க்க அவன் முயலவில்லை. யாரையும் மகிழ்விக்க நின்றவன் அல்ல. ஆனால் ஒரு நெருக்கடியான தருணத்தில் தனது சிறிய திறன்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அவன் செய்தான். நயீமின் கதை இன்று தாக்காவின் குடிசை பகுதிகளைத் தாண்டி உலகம் முழுவதும் ஒரு உத்வேகமாக மாறியுள்ளது. அவனது இந்தச் சிறிய செயல் நமக்கு நினைவூட்டுகிறது, தலைமை என்பது பெரிய மேடைகளிலோ பெரிய பேச்சுகளிலோ மட்டுமல்ல, சில நேரங்களில் ஒரு சிறுவனின் அமைதியான முடிவுகளிலும் செயல்களிலும் கூட பிரகாசிக்கிறது. சமூக ஊடகங்களில் இது வைரலாகியுள்ளது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் செய்திகள் மற்றும் விஷயங்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.